இந்தியன் 2வோட நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிறது மிகப்பெரிய ஒரு சிவாஜி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் அமிதாப் பச்சனோட பயங்கர ஃபேன். டப்புன்னு ஒரு பெரிய லக்கு வந்து சினிமாவில் ரொம்ப பெரிய ஆளாகிறது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம். டீன்ஸுக்கு வந்து தாத்தாவை ரொம்ப பிடிக்கும், தாத்தாவுக்கும் டீன்ஸை ரொம்ப பிடிக்கும், ஜனங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கும். Hello and welcome to The Hindu. This is Srinivas Ramanujam and today we have with us Tamil actor, director Parthiban. இந்து நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சார், குடைக்குள் மழை, ஒத்த செருப்பு, இரவின் நிழல், இந்த மாதிரி ரொம்ப அழகான டைட்டில்ஸ்லாம் பார்த்திபன் சாரோட ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ டைரெக்டாக ஒரு டைட்டில் டீன்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில். அண்ட் ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே ஐம் நாட் அ சைல்டு எனிமோர் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அதுலேயே உங்களுக்கு படம் என்ன சொல்ல வருதுங்கிறது அந்த ஃபஸ்ட் ஷார்ட்லேயே தெரிஞ்சிடுது. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுலேருந்து எப்படி டெவலப் பண்ணீங்க சார் இந்த ப்ராஜெக்டை? 54ஆம் பக்கத்தில் ஒரு மயிலிறகு, இது வந்து என்னுடைய அடுத்த படத்தோட தலைப்பு. அழகான தமிழில் அழகான கவிதை மாதிரி ஒரு விஷயம். அப்படி வைக்க தெரிஞ்ச எனக்கு தான் இந்த படத்தை நான் டீன்ஸுங்கிற ஒரு தலைப்பு ரொம்ப அவசியம்னு தோணுது. இப்போ கூட நான் டைட்டில்னு சொல்ல, தலைப்பு அவசியம்னு சொல்கிறேன். அப்படின்னா நான் பேசும்போது அது எவ்வளோ அழகான தமிழில் வேணாலும் பேசலாம். ஆனால் இந்த குழந்தைங்களோட உலகத்தை பற்றி நான் பேசும்போது அங்கே இந்த டீன்ஸுங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அவசியப்படுது. எஸ்ஸை வந்து இசடாக நான் தான் மாற்றினேன். அந்த சவுண்ட் இஸ் அப்படின்னா ஒன்று நல்லா இருக்குது. அப்புறம் ஸ்லே கேர்ள்ஸ் அதெல்லாம் நான் தான் எழுதியிருக்கேன். அதில் அவங்க பேசுகிறதெல்லாம் கவனிச்சுட்டு அதை தூக்கி இங்கே வச்சுக்கலாமா அப்படின்னு பார்க்குறேன். அந்த டயலாக் வி ஆர் நாட் கிட்ஸ் எனிமோர், அதுதான் ஃபஸ்ட்டு டயலாக்கு. அதுதான் இந்த படம். நீங்கள் சொன்னது ரொம்ப, இது வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, ஒரு அறிவான மனிதர் ஒரு விஷயத்த சொல்கிறார், இதுவே இந்த படத்தை சொல்லிடுதுன்னு. ஆனால் நான் இந்த படத்தை பற்றி யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த டயலாக் இதுவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் நிறைய இடைஞ்செல்லாம் வருது, அல்லது நிறைய நல்ல சீன்ஸ்லாம் வருது. அப்போ நான் சொல்கிறேன், இதை மட்டும் மாற்றக்கூடாது. ஃப்ரேமில் ஏந்திரிச்சு வி ஆர் நாட் கிட்ஸ் எனிமோர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கண்ணாடி போட்டுட்டு ஒரு பொண்ணு சொல்லணும். முதல்ல அந்த பொண்ணு யார் அப்படின்னு அந்த 100 பசங்களை செலக்ட் பண்ணி இதில் 13 குழந்தைங்களை செலக்ட் பண்ணும்போது அந்த குழந்தை யார். சில விஷயத்தில் வந்து நான் ரொம்ப அடமாக இருப்பேன். அதில் பர்டிகுலராக இந்த ஒரு டயலாக் 2 மணி நேரம் 7 நிமிஷம் 8 செகண்ட் தான் இந்த படம். இதெல்லாம் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ். எந்தெந்த வகையில் இந்த படத்தை இருக்கலாம். 100 ரூபாய் டிக்கெட் கொடுக்கலாம், ஆனால் 2 மணி நேரத்துக்கு மேலே படம் போகக்கூடாது. டயலாக் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் படத்தில் போகிற நிறைய சப்டைட்டில் போட தேவையில்லாத அளவுக்கு ஆங்கில வசனங்கள் இருக்குது. அப்போ தான் நான் வந்து அவங்கள வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு அதை ரிலேட் பண்ண முடியும், படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அதை ரிலேட் பண்ண முடியுங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்கேன். சார், இரவின் நிழல் மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட்னு சொல்லலாம். அந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபன்னான லைட் ஹார்ட்டட் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா எதனால் சொல்கிறேன்னா, குழந்தைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் செட்ஸே கொஞ்சம் கலகலப்புன்னு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு பார்த்திபன் சாருக்கு கஷ்டமாக இருந்தா? நான் வந்து அந்த குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அல்லது டீனில் இருக்கும்போது அதெல்லாம் நான் அனுபவிச்சு இல்லைங்கிறதுனால, அனுபவிச்சவனா இல்லைங்கிறதுனால எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இதெல்லாம் நான் எழுதுனதுக்கப்புறம் தான் இதை வச்சு படம் எடுத்தேன். இதை நான் எழுதிட்டேன், இந்த படத்தை நான் எழுதிட்டேன். அப்புறம் நான் எப்போவுமே டயலாக்ல ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்க மாட்டேன். இஸ்மு முத்துராமன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்ன இடைஞ்சலாக இருந்ததுன்னா, அவர் வந்து ஒரு டயலாக் பேப்பரை எழுதி அதில் கோடு போட்டுருவார். இது மிட் ஷாட், இது லாங் ஷாட், மிட் லாங் ஷாட், க்ளோஸ் அப்ஸ் அப்படி பிரிச்சுடுவாங்க. நிறைய மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. வேலை வேகமாக முடியணும்னா முன்னாடியே கோடு போட்டுடணும். நான் வந்து அடுத்த ஷாட் என்னென்னு டிசைட் பண்ண மாட்டேன். ஒரு ஷாட்டோட எண்டில் தான் அடுத்த ஷாட் என்னன்னு போகும். இப்போ இந்த மாதிரி கேமரா ஃபிக்ஸ்டாக வச்சிட்டோம்னா இது ஒரு ஃபார்மேட். இதுதான் வந்து டாக்குமெண்ட்ரியாவோ அல்லது ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறதுக்கு இது ஒரு சரியான விஷயம். இந்த வந்து மூமெண்ட்லாம் தேவையில்லை. ஒரு குழந்தை வந்து மிஸ் ஆகிடுது, எல்லாரும் 12 பேர் பரிதை வச்சு ஓடி வராங்க, எல்லாம் செதறி போய் கிடக்குறாங்க. இந்த செதறி போய் கிடக்கிறது எப்படி முன்னாடியே நம்ம மிட் ஷாட்டை லாங் ஷாட்டை நோட் பண்ணுறது? நான் 3 கேமரா வச்சு 12 பேர் வேறு எங்கேயோ இருக்காங்க. ஒருத்தரோட ரியாக்ஷனை வந்து பிஹேவியர் மட்டும் இந்த படத்தில் சொல்லிக் கொடுத்தேன். நடிப்பை விட பிஹேவியர், எப்படி பிஹேவ் பண்ணணும், நீங்கள் நிஜமாகவே பிஹேவ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஒரு குழந்தை மிஸ் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி கத்துவீங்க? மண் அடித்து தலையில் தூக்கி போட்டுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அதுதான் நான் வந்து ரிஹர்சல் பண்ணோம் ஒரு மாதமாக வந்து. அது வந்து இந்த படத்துக்கான ஒரு புதுவிதமான மேக்கிங்காக இருந்தது. படம் நான் புதுசாக எடுக்கிறது மற்றவங்களுக்காவான்னு தெரியாது, எனக்கே அது ரொம்ப தேவைன்னு தோணுது. வேறு ஜானரில் விளையாண்டு பார்ப்போம். நமக்கு தெரியாத ஒரு கேமை நம்ம விளையாண்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே செஞ்சுட்டு இருந்தால் நான் எப்போது ஒரு பெரிய ஸ்டாராக இருப்பேன், ஒரு பரபரப்பான கமர்ஷியல் ஹீரோவாக இருப்பேன். எனக்கு தெரியும் அந்த வித்தை என்னன்னு தெரியும். பட் என்னமோ தெரியல, நான் வந்து வேறு ஏதோ ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கேன். நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது, இதை நான் ரொம்ப அனுபவிக்கிறேன். இந்த படத்தில் இருக்கிற ரிஸ்க்கு இப்போது இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு காலையில் நான் 3 மணிக்கு போய் கியூப் தேட்டரில் படம் பார்த்துட்டு வரேன். அந்த செக்கிங் வந்து வேறு யார் வேணாலும் போய் பார்க்கலாம், ஒரு அசோசியேட் டைரக்டர் போய் பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே 4 தடவை பார்த்தாச்சு. பட் நான் போய் 3 மணிக்கு போய் பார்த்துட்டு வரேன். என்ன பார்த்துட்டு வரேன்னா, இந்தியன் 2வோட இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு லாயக்கா இல்லையா,
நான் பார்க்குறது அதை தான் பார்க்குறேன். 2 ஸ்க்ரீனை வச்சுட்டு கம்பேரிசன் கிடையாது. நான் கொண்டு போகிற ப்ராடக்ட் ஜனங்களால் ரசிக்கப்படுமா, என்னெல்லாம் இதில் அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒருத்தனாகவே இருந்துட்டு விலகி பார்க்குறது. அது வந்து கண்ணாடி நீங்கள் பார்க்கும்போது கண்ணாடியில் இருக்க பிம்பம் மட்டும் விலகிட்டு போகிற மாதிரி. புரியுது. இட்ஸ் நாட் பாசிபிள். அதை நான் கொஞ்ச நேரம் நிகழ்த்துவேன். கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில் நின்று நானும் வந்து இந்த விமர்சகர்களாக உட்காந்து பேசினோம்னா இது இப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்ப்பேன் நான். அது கொஞ்ச நேரம் தான் நடக்குது. பட் எனக்கு வந்து முழுமையான ஒரு திருப்தியோட இந்த படத்தோட எதிர்பாராத ஸ்க்ரீன் ப்ளே, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃபை புரட்டி போட்டுரும் அப்படியான ஒரு ஸ்க்ரீன். இதை நான் வந்து ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்கேன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நான் சொல்கிறது வந்து இதெல்லாமே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இந்த பிஹேவியர் சொல்லி தந்தேன்னு சொன்னீங்களே சார், பார்த்திபன் த டைரக்டர், பார்த்திபன் தி ஆக்டரை டைரக்ட் பண்ணிச்சு. சில விஷயங்கள் ஈஸியாக இருக்கும், ஏன்னா உங்கள் மைண்டில் இதுதான் வரணும் அப்படின்னு ஆஸ் அ டைரக்டர் தெரியும். ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. இப்போ குழந்தைங்கன்னு வரைச்சு அந்த சேலஞ்சஸ் எப்படி சார்? ஏன்னா குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். ஆஸ் அ பர்சன் அவங்க அடம் பிடிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லை அவங்க ஒரு ரொம்ப சாஃப்டான கேரக்டராக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், இல்லை இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். பட் படத்துக்கு தேவையான ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது. அதை எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க சார் வெளில? நீங்கள் சொன்ன பார்த்திபன் த ஆக்டர், பார்த்திபன் த டைரக்டர் மீறி பார்த்திபன் த புத்திசாலின்னு ஒன்று இருக்குது. இதை நான் பண்ணியிருக்க கேரக்டரை இவங்களை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க ஒன்றும் சிவாஜி கணேசனோ அல்லது கமல் சாரோ இல்லாட்டி ரஜினிகாந்தோ அந்த மாதிரி கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன், அதையும் மெர்ஜ் பண்ணேன். இந்த 1 மாதம் ரிஹர்சல் நடக்கும்போது இந்த கேரக்டரை வச்சுட்டு நம்ம கேரக்டர் அதுக்குள்ளே ஃபிட்டின் பண்ணுறது. என்னுடைய கேரக்டருக்குள்ளே அவங்க நுழையிறதுக்கு அதுக்கு பெரிய கூத்துப்பட்டுற ப்ராக்டிஸு, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு, பாஃப்டா எல்லாம் வேணும். அதுக்கு பதிலாக இப்படி பண்ணலாமே. என்கிட்ட இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு ஒரு வேலை கிடையாது. இதில் எனக்கு தெரிஞ்ச இந்த கதையில் ஒரே ஒரு பாத்திரத்தை மட்டும்தான் நான் ஃபிக்ஸ் பண்ண பாத்திரமாகவே இருக்கணும். அது மாறவே கூடாது, மீறவே கூடாதுங்கிறது ஒரே ஒரு கேரக்டர் தான். மீதி எல்லாமே இந்த கேரக்டர் எடுத்து வச்சுக்கலாம் நான். ஸோ அப்போனா அவங்க இயல்போடு வந்து நடிப்பாங்க. அவங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனம் தான் இதில் பயன்படுத்திக்கிட்டதுனால ஒன் மோர் டேக்குன்னு ஒரு விஷயம் அவங்க நடிப்புக்காக போனதே கிடையாது. புரியுது. எல்லாம் மிரட்டி தள்ளியிருக்காங்க. எனக்கு கேமராமேன் வந்து கேமி கேரி, அவர் தான் ஜிகர் தண்டாலாம் பண்ணவர். நிறைய ஹிந்தி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நிறைய செலவான ஒரு கேமராமேன் அவர். ஒரு ஷாட்டுக்கு இன்னொரு ஷாட்டுக்கு நடுவில் கொஞ்சம் நிறைய இடைவெளி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, நான் கொஞ்ச நேரம் விளையாடுவேன், மீதி நேரம் பூரா அந்த ஃப்ரேமை அழகுபடுத்துவேன். எனக்கு வந்து ஒரு ஃப்ரேமுக்குள்ளேயும் நிறைய விஷயம் இருக்குன்றது எனக்கு தோணுது. ஒரு ஷாட்டில், ஒரு சீனில் எத்தனை ஷாட் இருக்குங்கிறது மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமுக்குள்ளேயும் நிறைய கதைகள் இருக்குது. அங்கே கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு க்ரீனை வந்து ஃபோர்க்ரவுண்டில் வச்சுட்டாவே அந்த ஷாட்டோட மூடு வேறையாக இருக்குது. நான் முந்தா நாள் கூட அந்த மாதிரி தான் பார்த்தேன். நான் ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு குப்பை தொட்டி மேலே, மகாராஜாவோட குப்பை தொட்டி இல்லை, இது வந்து சாதாரண குப்பை தொட்டி. இது அந்த குப்பை தொட்டி மேலே ஒரு எல்லோ கிளாத்தை கொண்டு போய் மூடிட்டு வந்துட்டு, அது அவுட் ஃபோக்கஸில் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு ரொமான்ஸ் சீனில் அந்த ஃப்ரேம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் போத்துனது வெறும் சாதாரண ஒரு மஞ்சள் துணி. அந்த ஃப்ரேமை வந்து அதை அழகுப்படுத்துது. இப்போ நான் பார்க்கும்போது நினைக்கிறேன், கொஞ்சம் அப்படியே டைரக்டர்ன்ற ஒரு மமதையில் நான் பாட்டில் கால் மேலே காலை போட்டு உட்காந்துருந்தேன்னா இந்த ஃப்ரேம் கிடச்சிருக்காது. ஸோ அப்படி எந்நேரமும் ரொம்ப அலர்ட்டாக, எந்நேரமும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே இந்த ஃப்ரேம், அந்த நிமிஷத்தில் அந்த ஃப்ரேம். அதுக்கப்புறம் அந்த பல காட்சிகள், பல ஷார்ட்ஸ் சேர்ந்த ஒரு காட்சி, அது என்னவா மாறுது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எடிட்டிங். அப்போ என்ன பண்ணுறேன், நான் ஷூட் பண்ண ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்க்குறேன், இதை கனெக்ட் பண்ணுறேன். ஒரு ஷாட்டு கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். வேஸ்ட்டாக நான் ஒரு ஷாட்டு கூட எடுக்க மாட்டேன். படத்துக்கு என்ன தேவையோ அத்தனை ஷாட்டை மட்டும் நிறைய டைம் எடுத்து செய்வேனே தவிர எடுத்து தூக்கி போட மாட்டேன். அது வந்து ரொம்ப அறிவு கட்டத்தனம், அது ஒரு கிராஃப்டே கிடையாதுன்னு நினைக்கிறவன் நான். ஒரு எடிட்டரோட வேலை ஒரு 50,000 அடியை கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னா அவர் 13,000 அடியாக குறைச்சிருவாருங்கிறது எனக்கு அந்த புத்திசாலித்தனம் மேலே நம்பிக்கை இல்லை. அது சரியாக வரலாம், இல்லை அப்படி வராமையும் போகலாம், நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத் வந்து என்னுடைய சம்பந்தி, அவர் என் டாக்டரோடைய மாமனார். ஒத்த செருப்பு வரும்போது நான் இந்த ஃபெஸ்டிவல் ஃபிலிம்லாம் பார்த்து நான் கொஞ்சம் கெட்டு போயிருந்தேன். இந்த பரபரப்பாலாம் இருக்கக்கூடாது. அந்த படம் ரொம்ப அமைதியாக ஸ்லோவாக நடக்கணும், அப்போ தான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குற படத்துக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்தது அந்த படத்தில். அவன் ரொம்ப மெதுவாக நடந்து வருவான், அங்கே வந்து உட்காருவான், கட்டிலுக்கடியில் உட்காருவான், அந்த ஊதுவத்தி, அந்த கொசுவத்தி ஏற்றி வைப்பான், அந்த பாத்ரூம் கதவு திறந்துருக்கும், அதை பார்ப்பான். இதெல்லாம் ஃபெஸ்டிவல் ஃபிலிமுக்கான ஒரு மூடு. அவங்க அப்படி திரும்பி பார்ப்பான், மெதுவாக தான் பார்ப்பான், இந்த வேகத்தில் திரும்ப மாட்டான். இதெல்லாம் பண்ணேன். அப்புறம் ஸ்ரீகர் பிரசாத் தான் வந்து பார்த்துட்டு சொன்னார், ஏன் இங்கேருந்து இந்த படம் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னாரு. அங்கே தான் கதை ஆரம்பிக்குது, கரெக்டான இடம் அதுதான்.
அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் பந்தாவுக்காக நம்மளும் ஒரு பெரிய டைரக்டர்னு காமிக்கிறதுக்காக, அப்புறம் மூடு செட் பண்ணுறதுக்காக இந்த படம் இந்த மூடில் தான் இருக்குன்னு சொன்னது. அப்புறம் சொன்னார் இல்லை எனக்கு இது வேணான்னு தோணுது. நல்ல யோசனையாக இருந்தது. எனக்குள்ளே இருந்த விஷயம் தான், அதை அவர் சொல்லும்போது அது கரெக்டுன்னு தோணுச்சு. அதை கட் பண்ணி தூக்கி போட்டேன். இது வந்து ஒரு எடிட்டரோட விஷயம் தான். இந்த படம் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம், இந்த படத்தை இங்கேயோட வெட்டிடலாம். அது வந்து ஒரு டைரக்டர் ரொம்ப இன்வால்வ் ஆகி தான் எடுத்திருப்பான். அவனுக்கு வெட்டுறதுக்கே மனசு வராது. அந்த கசாப் கடை வேலை வந்து டெஃபினட்டாக அவங்க தான் பண்ணணும். ஸ்ட்ராங்காக பயப்படவே கூடாது, தப்புன்னு வெட்டி எரிஞ்சிடணும். எடிட்டிங் அப்போ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். சார் டீன்ஸை பற்றி பேசுகிறோம். ஸோ பார்த்திபன் சார் டீன்ஸ் பற்றி கொஞ்சம் பேசணும்னு ஒரு ஆசை சார். அப்போ மூர்த்தியாக இருந்தீங்க அண்ட் சினிமாவில் பெருசாக ஆனுங்கிற ஒரு கனவோடு இருந்தீங்க. அந்த பருவத்தை பற்றி ஹவு வென் யூ லுக் பேக் அட் தட் ஃபேஸ், ஹவு டு யூ லுக் பேக் சார்? உரம் சரியாக இருந்தால் மரம் சரியாக வளரும். இந்த டயலாக் இப்போ தான் எனக்கு வருது, வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணணும். உரம் சரியாக இருந்தால் மரம் சரியாக வளரும். இந்த காயினேஜ் பண்ணுறது கூட வார்த்தைகளை அதுக்குள்ளே ஒரு அழகு நேர்த்தி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சும்மா வந்து நமக்கு வார்த்தை தெரியணும்னு கொடுத்துருக்கலாமே. அப்படி மூர்த்திங்கிறது சரியான உரம். ரொம்ப டெடிக்கேட்டடான, இப்போ நான் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி அவன் ஒரு 100 மடங்கு இருப்பான். இப்போ எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் இப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வசிக்கணும், ஏன்னா ஒரு 10 பேர் வருவாங்க, அப்போ நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், இப்படிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் அவனும் சினிமாவுமான ஒரு விஷயம். சினிமாங்கிறது அவனுடைய ஒரு அபத்தமான கனவு. அது வந்து அவன் லாய்க்கே கிடையாது. அதுக்கு அவன் கண்ணாடியில் பார்த்தா கண்ணாடியே அதை தான் சொல்லுது. எங்கள் சித்தப்பாவோட ஒய்ஃப் வந்து இவரெல்லாம் சினிமாவில் போய் இந்த மூஞ்சிலாம் நடிச்சதுன்னா அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. இப்போவும் நான் மாதம் அவங்களுக்கு பணம் அனுப்பிட்டுருக்கேன். அது இந்த சினிமாவில் சம்பாரிச்சது தான். நான் பணம் அனுப்பிட்டுருக்கேன்னு சொல்கிறது பெருமைக்காக இல்லை. இப்படி தான் இருக்கும் கமெண்ட்டு. எனக்கு தெரியாத விஷயத்த நான் எப்படி என்னை வளர்த்துக்கிறது, அதுக்கு ரொம்ப போராடினவன். இன்னொரு பக்கத்தில் அப்பா வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் இறந்துடுவார். லுக்கீமியா, கேன்சர், டாக்டர் சொல்லிட்டாங்க. அவர் இறக்கிறதுக்குள்ளே நான் யாருன்னு காமிச்சிடணும். ஏன் அவர் இறந்ததுக்கப்புறம் கூட அப்படி நடக்கலாம். ஆனால் நான் வந்து அப்படி அதில் ஒரு வைராகியம் வச்சுருந்தேன். இதுக்குள்ளே நான் யாருன்னு அவருக்கு நிரூபித்தேன். அவர் இறக்கும்போது என்னை பற்றின கவலை இல்லாமல் இருக்கணும். நிறைய சென்டிமெண்ட்ஸ், நிறைய எமோஷன்ஸ். ரொம்ப ஆனால் இன்ட்ரோவர்ட் டு த கோர். அவன் பாலச்சந்தர் சாருடைய வீட்டுக்கு போய் நான் நடித்து காமிச்சு அவர்கிட்ட சான்ஸ் வாங்கணுங்கிறது என்னுடைய ஐடியா. அப்பவும் இதே கமல் சார் என் வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனை. கமல் சாருடைய வசனத்தை தான் நான் மனப்பாடம் பண்ணியிருப்பேன். அபூர்வ ராகங்கள்னு ஒரு படத்தில் கமல் சார் பேசுகிற, ஸ்ரீவித்யாவுக்கு எதிர்க்க பேசுகிற அந்த கதவை மூடி வச்சுட்டு போயிருப்பாங்க. நான் 1, 2, 10 என்றதுக்குள்ளே இந்த கதவு தானாக திறக்கணும் இல்லைனா அப்படின்னு. பராசக்திக்கு பதிலாக நான் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிவிட்டு பாலச்சந்தர் சார் வீட்டுக்கு வாசலில் போய் நிற்கிறேன். தினந்தோறும் நிற்பேன். காலையில் 5:30 மணி 6 மணிக்கெலாம் போய் அங்கே நின்றுட்டுருப்பேன். அவர் பட்டை அடிச்சிருப்பார், நானும் பட்டையெல்லாம் அடிச்சுட்டு போய் நிற்பேன். கொஞ்சம் வேஷதாரியாகவும் இருந்தேன் நான். இப்போ பேசுகிற இவ்வளோ நேரமாக அப்போ இல்லை. ஆனால் அவருடைய கார் வரும்போது நான் அப்படி ஒளிஞ்சிக்குவேன். கார் அப்படி போயிடும். சந்திரபாபுலாம் காருக்கு குறுக்க விழுந்துலாம் சான்ஸ் வாங்கினாருன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி விழுந்துடலாமான்னு யோசனை பண்ணிக்கிறேன் தவிர பயந்துருவேன். இப்படி எப்படி சான்ஸ் கிடைக்கும் எனக்கு தெரியல. ஸோ அந்த பருவம் முழுக்கவுமே மனசுக்குள்ளே நிறைய மீசை முளைக்கிற மாதிரியே ஆசை முளைக்கிற வயசு அது. நான் அவ்வளோ என்னை அந்த கூட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடறேன். என்னோடய ஒரே கோல், நான் சினிமாவில் ஹீரோ ஆகணும். அது நடக்கவே மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணலாம், சினிமாவில் டைரக்டர் ஆகணும். கனவு இதை விட பெருசாகிடுது. இந்தியன் 2வோட நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு, ரிஸ்க்கு. இந்த ரிஸ்க் எல்லாத்தையும் மூர்த்தி எடுத்திருக்கான். அதனால் பார்த்திபனுக்கு அது சுலபமாகிடுச்சு. புதிய பாதையில் கூட நீங்கள் ஆக்டராக ஆகச்சு. இட் வாஸ் ஒரு சிச்சுவேஷன் வேர் நீங்கள் மற்றவங்களும் ட்ரை பண்ணீங்க, பட் மற்றவங்க யாரும் கிடைக்காததுனால நீங்களே நினைக்கல அப்படின்னு ஒரு ஐடியா தாட் வந்தது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திபன் தி ஆக்டர்னு ஒன்று எடுத்துட்டான்னா நிறைய மடங்கு வளர்ந்துருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் படம் பார்த்தாலும், ஒத்த செருப்பு பார்த்தாலும் சரி, இரவு நிழல் பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு அது தெரியறது. அந்த க்ரோத், அந்த ஜேர்னியில் ஆக்டராக உங்களை நீங்கள் எப்படி ஹோன் பண்ணிட்டீங்க? எனக்கு எல்லா நடிகர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். மோகன்லால் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, தயவுசெய்து நடிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க கமல் சார் மாதிரி காப்பி அடிக்க ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க, உங்களால் முடியவே முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், மோகன்லால் சார் மாதிரி காப்பி அடிக்கிறது முடியவே முடியாது. கமல் சாராவது நிறைய மாறு வேஷங்களும் அது மாதிரிலாம் போட்டுக்கிட்டு அது ஒரு பட் மோகன்லால் சார் அப்படியே ரொம்ப இயல்பான ஒரு நடிகராக இருப்பார். அதை ஒருத்தர் காப்பி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சிரிப்பும் அந்த நடையும் அது கஷ்டம். இந்த இமிட்டேஷன் என்றைக்குமே ஜெயிக்காது. அதனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக, சிவாஜி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் அமிதாப் பச்சனோட பயங்கர ஃபேன். இப்போ நான் கல்கி பார்க்கும்போது கூட அதை தான் நினச்சேன், நம்மால் பாரியா எல்லோரையும் காலி பண்ணுறான், ஸ்க்ரீன் ஃபுல்லாக காலி பண்ணுறான். எத்தனை யங்ஸ்டர்ஸ் வந்தாலும் அவர் வந்தாருன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு மதையான காட்டியான மாதிரி தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிடுவார்.
எனக்கு வந்து அவர் தான் இன்ஸ்பிரேஷன். தீவாரில் வந்து அந்த பெல் அடிக்கிற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அம்மா உடம்பு எல்லாம் முதல்ல அவர் அப்போ தான் கோயிலுக்கு போகிறாரு. கண்ணு நிறைய அந்த எக்ஸ்பிரஷன், இது மட்டும்தான் என்னுடைய விஷயம். அது 1001 வரைக்கும் இருக்கும். 1001 நடிக்கும்போது வரைக்கும் அது இருக்கும். அதனால் நான் யாரையும் இமிட்டேட் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு சரியான விஷயமா வச்சுக்கிட்டேன். என்னுடைய பலம் வந்து நான் ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறது. அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற க்ரியேட்டிவிட்டி. ஈவன் நான் நடிக்க போனால் கூட அந்த அந்த பேப்பரை வாங்கிட்டு, இந்த பேப்பருக்குள்ளே நம்ம எங்கேயாவது ஒரு சின்ன எனக்கான விஷயத்தை பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணுவோம். அது எப்போவுமே எனக்கு இருக்கிற பழக்கம். அதில் 2-3 விஷயம் இருக்குது. அதை நம்ம மைனஸையும் கொஞ்சம் மறைச்சிக்கலாம். அப்படியே அஜித் மாதிரி ஒரு அழகான ஒரு ஹீரோ. அவர் டைரக்டர் சொன்னதை செஞ்சால் போதும். ஏன்னா அவர் வந்து பைக்கில் நின்னா போதும், இப்படி பக்கத்தில் நின்னா போஸ்ட் பண்ணால் போதும், அப்படிலாம் இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஏகப்பட்ட வீக்னஸை வச்சுக்கிட்டு தான் உள்ளே வரும். அப்புறம் நான் நடிகனாக ஒன்று என்னை பாதுகாத்துக்கிட்டதே கிடையாது இது வரைக்கும். என்னுடைய உடம்பை எப்படி வச்சுக்கணும் அதெல்லாமே நான் பாதுகாத்துக்கிட்டதுக்கான நேரம் கிடையாது. ஏன்னா நான் வந்து பலவிதமான ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். சினிமாவில் இல்லை, அந்த சினிமாவை எடுக்கிறதுக்காக நான் டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இந்த ரோல்ஸ் பண்ணும்போது என்னோடய தூக்கம் கெட்டு போயிடுது, என்னோடய ஆரோக்கியம் கெட்டு போயிடுது. அதனால் முழுமையான ஒரு ஹீரோவாக அல்லது ஒரு ஆக்டராக என்னை தக்க வச்சுக்கிறதுக்கான விஷயம் இல்லை. ஆனால் இப்போது நான் அடுத்த படம் ஹீரோவாக தான் நடிப்பேன். என்னுடைய புதிய பாதையில் மறுபடியும் நானே ஹீரோவாக நடிப்பேன். ஒத்த செருப்பில் வந்து எல்லாரும் சொன்னது வந்து 2 மணி நேரம் இந்த மூஞ்சியை எப்படி பார்க்க முடியும்? அது மூஞ்சிலடா மூளைன்னு சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த மூளைக்கான ஒரு பிரயத்தனம். நீங்களே அப்படியே சொல்லும்போது எங்கேருந்தோ ஆரம்பிச்சு இரவு நிழல் வரைக்கும் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. ஒரு ஆக்டராக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஆக்டருக்கு நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஈவன் என்னுடைய படத்துலையும் சரி, கேமராவை ஸ்டார்ட் பண்ணி விட்டு தான் நான் டைலாக் பேசுவேன். இந்த டைலாகை 4 தடவை அந்த பக்கம் போய் இந்த பக்கம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம பேசும்போது எப்படி பேசுகிறோமோ அங்கே தான் அந்த பிஹேவியர். அங்கே நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயம் அந்த கேரக்டராக மாறுறது. இப்போ நானும் ரவுடி தான்னா நான் வந்து அப்படிப்பட்ட நான் டைரக்டரோட நிறைய டிஸ்கஸ் பண்ணி என் கேரக்டர் என்னென்னு முதல்ல டிஃபைன் பண்ணுவேன். நயன்தாரா வந்து உட்காந்து என்கிட்ட பேசினா, பட் எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் குண்டாக இருக்காங்க. அது வந்து என் மைண்டில் வருது. இது எல்லா மனுஷனுக்கு இருக்கிற ஒரு விஷயம். நான் உண்மையிலே வில்லனா இல்லையா? நான் வில்லன் கிடையாது, நான் ஒரு ஹீரோ. விஜய் சேதுபதி ஒரு ஹீரோனா நான் ஒரு ஹீரோ. அவரும் அதில் தப்பெல்லாம் பண்ணுறாரு, நானும் தப்பு பண்ணுறேன், அதனால் நானும் ஒரு ஹீரோ அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கான சன்கிளாஸ்லாம் போட்டுக்கு அதுக்கான பந்தா பண்ணிக்கிட்டு அப்போ அந்த ஒய்ஃப் மேலே இருக்கிற பிரியம். நான் சொல்ல வந்தது வந்து ஒரு வில்லனாக இருந்தால் கூட அவன் படம் பூரா வில்லனாக இருப்பான். அந்த கடைசி ஒரு ஷாட்டில் இல்லை வீட்டில் போய் ஒய்ஃபை கூட்டிகிட்டு பூ வாங்கி கொடுத்து அவளை சினிமா கூப்பிட்டு போகலான்னு போயிடுவான். அந்த மாதிரி இவனும் வந்து நயன்தாரா உட்காந்து நான் உன்னோட இருக்கணும்னு சொல்லும்போது அப்போ ஒய்ஃபோட நிலைமை என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பார்ப்பான். அங்கே வந்து ஒரு மெதுவாக ஒரு சென்டிமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நான் டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்போ தனியாக அந்த கேரக்டர் வந்து துண்டாக தெரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய புத்திசாலித்தனமும் சேர்ந்து தான் அந்த நடிப்பே தவிர நடிப்புக்கான ஒரு புத்திசாலித்தனம் இல்லை. அது சார் இன்ஸ்பிரேஷன் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அண்ட் அமிதாப் பச்சன் ஒரு ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் ஒரு வார்த்தை சொன்னீங்க. நான் சினிமா இன்ஸ்பிரேஷன்ஸ் யார் சார் பார்த்திபனுக்கு? நான் சினிமாங்கிறதே வந்து எனக்கு வந்ததே எங்கள் அப்பாக்கிட்ட இருந்து. எங்கள் அப்பா வந்து ரொம்ப அழகாக தமிழ் பேசுவார். தமிழ் இப்போ நான் என்னுடைய உச்சரிப்பு ஸ்பஷ்டமாக பேசுகிறது இது எல்லாமே நான் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நிறைய பேர் நான் ரொம்ப படித்தவன் நினைப்பாங்க. எங்கள் அப்பா ரொம்ப ஒரு 5 லாங்குவேஜ் சரளமாக பேசுவார். 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கார் அவர். ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி, ஐக்யூ ஜாஸ்தி, அப்சர்வேஷன் ஜாஸ்தி, கிராஸ்பிங் ரொம்ப ஜாஸ்தி. அவருக்கு ஒரு மெக்னானிமிட்டி இருக்கும் அவர் நடந்து போகும்போது. இதெல்லாம் வந்து எனக்கு அவர் தான் முதல் ஹீரோ. நமக்கு எல்லா குழந்தைக்கும் அப்படி தான். அதில் எனக்கு வந்து அந்த மாதிரி எனக்கும் அவருக்குமான டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நான் ஒரு பயப்படுற ஒரு பையனாக இருப்பேன், அவர் மிரட்டுற ஒரு அப்பாவாக இருப்பார். அதனால் அவர் சொன்னார்னா நான் அதை செஞ்சிடணும். கையெழுத்து நல்லா இல்லை அப்படின்னா அதுக்காக 4 நாள் உட்காந்து அழகாக அந்த 4 கோடு போட்ட புக்கில் வந்து இந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து எழுதி பார்த்து இதை நான் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லலாம்னு நினச்சேன். அந்த ரூல்டு அன்ரூல்டுன்னு சொல்லலாம்னு நினச்சேன். அது கரெக்டாக வந்தது. அதில் எழுதி பார்த்து எங்கள் அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணணும். வல்லின மெல்லினா எனக்கு வராது. எலி வளையுள் நுழைந்தது அதை சொல்லுவார், எனக்கு வரவே வராது. எலி வளை எல்லாம் அப்படியே போலவும் எங்கள் அம்மாவுக்கு வராது, யாருக்குமே வராது. அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதுக்கும் இந்த சினிமாவுக்கும் என்ன சம்மந்தம்? அங்கே வந்து டெடிக்கேஷன். ஒரு ஆசான் மாதிரி ஒருத்தர், குரு மாதிரி ஒருத்தர், நீ இதை செய். டைரக்ஷன்னா வெறுமே வந்து அப்படி அது சில பேருக்கு அப்படி ஒரு பெரிய லக் இருக்கும். 1-2 படத்துலேயே பெரிய பெரிய ஸ்டாரை வச்சு படம் எடுத்துகிட்டு அவங்க பல கோடிகளை சம்பளம் வாங்கிட்டு போகிறத நம்ம உதாரணமாக எடுத்துக்க முடியாது. என்ன மாதிரி கஷ்டப்பட்டு தெக்கி திணறி ஒரு படம் இதுதான் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை தவிர டப்புன்னு ஒரு பெரிய லக்கு வந்து சினிமாவில் ரொம்ப பெரிய ஆளாகிறது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதனால் என்னுடைய ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வரதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து அவர் தான். சார் உங்கள் படத்தில் எல்லாத்துலேயுமே சூப்பர் மியூசிக் இருக்கும் சார். டீன்ஸில் பார்த்தா இம்மானோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இரவினில் ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி நிறையா படத்தில்
பார்த்திபனுக்கும் இந்த இசைக்கும் கூட தொடர்பு எப்படி இருந்தது? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டைரக்டரும் ஒரு மியூசிக் டைரக்டரும் ஒரு காம்பினேஷன் செட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேயே ட்ராவல் பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் அவங்களோட ஸ்பெஷலை எடுத்துகிட்டு பண்ணுறது, அந்த தாட் எப்படி வருது? அண்ட் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டைரக்டர் அண்ட் த மியூசிக் டைரக்டர் இன் யுவர் ஃபிலிம்ஸ் சார்? இப்போ ராஜா சாரையும் மியூசிக்கும் பிரிக்க முடியாதுங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ரெண்டும் தனியாக பிரிக்க முடியாது. இசை அலைஸ் இளையராஜான்னு நானே போட்டிருப்பேன். அது வந்து கரெக்டு. பட் எனக்கும் இசைக்கும் என்னென்னா பயங்கர காதல் இருக்குது. அதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. நான் முதலேருந்தே அதே தான் சொல்லுவேன். இந்த சினிமாவில் வரத்துக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆசைப்பட்டேன் நான், அவ்வளோதான். அதுக்கு நான் என்னை தகுதிப்படுத்திக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு நல்ல பாடலை கேட்கும்போது நமக்கு அது மேலே ஒரு பயங்கர, இப்போது கௌதம் மேனனும் ஹாரிஸும் சேர்ந்தால் ஒரு பியூட்டிஃபுல் சட்டென மாறுது வானிலைன்னு ஒரு பாட்டு, தாமரை எழுதி ஒரு பாட்டு வரும். அது வந்து நான் ரொம்ப பொறாமையோடு பார்க்குறேன். எப்படி இவங்க இந்த மாதிரி பண்ண முடியுது, நம்மளால் ஏன் பண்ண முடியல? எனக்கு புதிய பாதையில் ராஜா சார் கிடைக்கல, சந்திரபோஸ் தான் கிடைச்சார். நான் அவரை வச்சுக்கிட்டு அந்த படத்தில் எல்லா பாட்டும் ஹிட்டு. அது வந்து படம் ஹிட்டு, அதனால் எல்லா பாடல்களுமே ஹிட் ஆச்சு. அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன், நான் நினச்சபடி ஒரு இசையை அந்த இசையமைப்பாளர்கிட்ட வாங்க முடியாத பட்சத்தில் கூட நான் வேற ஒரு இசையமைப்பாளர்கிட்ட அதே பாடல்களை வாங்கி நான் வந்து ஹிட் பண்ணியிருக்கேன். அமாவாசை சாப்பாடு அடிக்கடி கிடைக்காது. ரஹ்மான் சார்ட்ட போய் ஒரு படம் பண்ணேன். அதில் அவருடைய லெவல் பெஸ்ட் பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அந்த படம் நம்ம வந்து நினச்ச மாதிரி போகல. அடுத்த படம் நான் ரொம்ப அவசரமாக பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த அவசரத்துக்கு நான் அவரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நான் இமான் சாரை மீட் பண்ணேன். மைனாலேருந்து எனக்கு அவர் மேலே ஒரு மயக்கம் இருந்தது, அவருடைய சாங்ஸு அதெல்லாம். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு வரும்போது எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. அந்த மயக்கமும் இந்த தயக்கமும் ரெண்டும் சேர்ந்து படிக்கிட்டே ஏறும்போது மாறி மாறி வருது. லெஃப்ட் ரைட் மாதிரி மயக்கம் தயக்கம்னே படிக்கட்டு ஏறி போகிறேன். 3வது மாடியோ 2வது மாடியோ வருது. அது நமக்கு அப்போ தெரியாதுல்ல. ஆனால் ஒரே ஒரு பாட்டுக்காக அவர் எடுத்துக்கிட்ட இன்வால்மெண்ட், 2வது பாட்டு, 3வது பாட்டு, 4வது பாட்டு, 5வது பாட்டுன்னு 6 பாட்டு 7 பாட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல் இது வந்தது. நான் யாரோட ஒர்க் பண்ணாலும் அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிடுவேன். முதல்ல மரியாதை மூலமாக, அவங்களுக்குரிய மரியாதை மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், ஒரு சபையில் கொண்டு போய் நிற்க வச்சு நானும் இவரும் இணையிறது எனக்கு எவ்வளோ பெருமைன்னு சொல்லலாம். நான் சத்யா சார் கூட ஒர்க் பண்ணும்போது அப்படி தான். கதை திரைக்கதை வசனம் வந்து சத்யா சார் தான் பண்ணார். அந்த மாதிரி நான் யாரோட இணைஞ்சாலும் அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து ரொம்ப காதலோட பணிவோட எனக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப பணிவோடு தான் நான் கேட்பேன். அதில் ஒரு திமிர்த்தனம் இருக்காது. சம்டைம்ஸ் மிஷ்கின் பேசும்போதெல்லாம் நமக்கு தோணும், மிஷ்கின் வந்து எப்படி அவர் ஒரு இயல்பு, என்னுடைய இயல்பு இப்படி, ஆனால் சாதிக்கிறது அதே விஷயத்தை சாதிச்சுக்குவோம். அது அவருடைய இயல்பு, நம்மளுடைய இயல்பு அந்த மாதிரி. ஆனால் அவர் பேசும்போது எனக்கு பயமாக இருக்கும், இப்படிலாம் பேசுகிறாருப்பா இவரு அப்படின்னு தோணும். நான் பேசுகிறது பார்த்தா இன்னும் நிறைய பேருக்கு பயமாக இருக்கும், என்ன இவ்வளோ தைரியமாக பேசுகிறான்ட்டு. அதனால் அவங்கவுங்களுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்து, அன்பை கொடுத்து, எனக்கு தேவையானதை நான் ஒரு மியூசிக் டைரக்டர்ட்டையும் எடுத்துக்கிறேன். சார், டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசினா உடனே பார்த்திபன் சாரோட மூஞ்சி டக்குன்னு வரும் சார். அது படத்தில் மட்டும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆடியோ லான்ச்சோட இன்வைட்டாக இருந்தாலும் சரி. ஐ திங்க் இரவின் எழுதும்போது ஒரு மவுத் ஆர்கன் மாதிரி ஒரு ஐட்டம் கொடுத்து ஒரு இன்வைட்டேஷன் கொடுத்தீங்க. டீன்ஸ் போது ஒரு ஸ்கேலு, ஒரு பென், ஏதோ இப்போ இந்த பென் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டீன்ஸுங்கிற போட்டு ஒரு பென் வச்சு, இல்லை ஒரு பெரிய ஸ்கேல் வேறு இருக்கும், இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்க. இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு வராதவங்க கூட அதை பற்றி பேசுவாங்க சில பேர். இது இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்தாரு அப்படின்னு. இந்த தாட் எப்படி சார் வருது? இதை நான் வேறு மாதிரி பார்க்குறேன். பேனால் நான் டீன்ஸ் போட்டு கொடுக்கணும், இந்த தடவை இப்படி ஒரு ஸ்கேல் பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வேறு ஏதோ ஒன்று, இப்போ நான் 1 அடி ஸ்கேல் கொடுத்தேன்னா அப்போ 5 அடி ஸ்கேலாக மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். எல்லா பரிதவிப்பும் என்னுடைய ப்ராடக்டை உங்கள் கண்ணில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு. இவ்வளோ சட்டிலாகவே இது பண்ணிட முடியுமேங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்தது கிடையாது. நான் இது வரைக்கும் அதை அனுபவிச்சது கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நிறைய அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறேன். அந்த மெனக்கடல் தான் இதெல்லாம் செய்ய வைக்குது. இதை செய்ய வைக்காத நிலைமைக்கு நான் மாறணும்னு நினைக்கிறேன். அது வரணும். இதெல்லாம் தேவையில்லை, வெறும் பார்த்திபன் அப்படின்னு போட்டாவே இந்த கண்ணடிச்சா வராத பொண்ணு கைப்பிடிச்சிட்டு தான் வந்துடுவா போகிறான்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அந்த மாதிரி கண்ணடிச்சாலே வந்துடணும். நம்ம போஸ்டரை பார்த்த உடனே ஃபுல்லாகிடணும் தேட்டரு. அப்படின்னா நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோம், அந்த நிலை மாறும். கடைசி 2 வருஷம் தமிழ் சினிமா பார்த்திங்கன்னா ஒரு காமன் குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று கூட ஆஃபீஸில் 2-3 பேரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கச்சே சொன்னது என்னென்னா, எல்லா படத்துலேயும் வயலன்ஸு, எல்லா படத்துலேயும் கத்தி கன்று, இதே மாதிரி ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு. காமெடி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு 10-15 வருஷம் முன்னாடி கூட நம்மளுக்கு 2-3 ஃபுல் ஃப்ளெஜ்ட் காமெடிஸ் வந்திருக்கு. அது ஏன் வரல அப்படிங்கிற
ஒரு வருத்தம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வயலன்ஸ் வந்து தியேட்டரில் மட்டும் இல்லை, தியேட்டருக்கு வெளியில் வந்தால் நடு ரோட்டில் ஒரு பெரிய கட்சி தலைவரை வந்து கண்ட துண்டமாக வெட்டி தூக்கி போடுற அளவுக்கான ஒரு வயலன்ஸ் சமூகத்தில் இருக்குது. ஆக்சுவலாக சமூகத்தில் இருக்கிறது தான் சினிமாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது மோஸ்ட் ஆஃப் த டைம். பிகாஸ் நமக்கு ஏதோ ஒன்று வேணும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு பேப்பரை படிக்கிறேன் அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கும்போது எனக்கு தோணுது, ஏன் இந்த கதையை நம்ம நிஜமாக எடுத்து வச்சு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பதில் வந்து இதுக்கு பதில் டீன்ஸ் தான். டீன்ஸ் வந்து யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, யூஏ கூட கிடையாது, யூ. ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் இதுதான் வரணுன்ட்டு. இதில் வந்து ஒரு கருணையும் தியாகமும், மிகப்பெரிய ஒரு தியாகமும் அதெல்லாமே இருக்குது. அது வந்து என்னுடைய அடிப்படை குணம். வழக்கமாகவே ஒரு டைரக்டரோட குணங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்டில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். நான் பேசுகிற கிண்டல் எல்லாமும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அட் த சேம் டைம் புதிய பாதையில் இருந்தே நான் வந்து நிலையில் கீழே இருக்கிற ஒரு மனிதனை உயர்த்தி காட்டுறது தான் என்னுடைய வேலையாக இருக்கும். அவன் சமூகத்தில் கீழே இருக்கிற ஒரு மனிதனாக இருப்பான். அவன் வந்து உள்ளே வெளியில் கூட அப்படி தான். உள்ளே வெளியே நீங்கள் அந்த படம் வந்து பயங்கர டபுள் மீனிங், இது ஒரு அடல்ட் ஃபில்ம் அது. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் அங்கே இருக்கிற மனிதர்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், அவனை உயர்த்தி காட்டுறது தான் என்னுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கும். அதனால் இந்த வயலன்ஸ் வந்து டெஃபினட்டாக சினிமாவில் மட்டும் இல்லை, இதுலேயும் களையப்படணும். அதே மாதிரி காமெடி, இதுக்கான பதில், வயலன்ஸ்க்கான பதில் வந்து இப்போ டீன்ஸு, காமெடிக்கான பதில் வந்து என்கிட்ட கதையாக இருக்குது. பட் அது ஒரு பெரிய பட்ஜெட் ஆகிடுது. நிறைய நடிகர்கள், அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வேணும் அந்த படத்தில். அதை வச்சுட்டு ஒரு பெரிய ஹிலாரியஸ் காமெடி பார்ட் 1 பார்ட் 2லாம் நான் வச்சுருக்கேன். அதுக்கு தயாரிப்பாளர்கள் அமையும் போது அதை உடனே ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன சார் பார்க்கலாம்? 54ஆம் பக்கத்தில் ஒரு மயிலிறகுன்னு ஒரு படம், அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹீரோயின் ஒன்று வேணும், அதை நான் தேடிட்டுருக்கேன். அப்புறம் டார்க் வெப்னு ஒரு படம், புதிய பாதையோட அடுத்த புதிய பாதை, அதுவும் அதே மாதிரி தான். இது வரைக்கும் உலகத்தில் எவனும் 35 வருஷம் கழித்து அதே ரோல் அவன் பண்ணது கிடையாது. நான் பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன்றதுக்கு கதையில் நியாயம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காமெடி கதை. அப்புறம் மகாராஜாவை பார்த்தோன்னே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சார் ஒரு குண்டூசியை காணும் சார் அப்படின்னு ஒருத்தன் வந்து நிற்பான். அது ஒரு கதை. ஸோ கதை வந்து எனக்கு ஒரு 4 நாள் தான் மேக்ஸிமம். ஒரு கதையை ஆரம்பிச்சேன்னா அந்த ஸ்க்ரீன் பிளேயவே ஒரு 4 டேஸ்க்குள்ளே கிடுக்கிடுன்னு வந்துடும். ஒரு 2 வாரம் உட்காந்தோம்னா ஒரு 4-5 கதை வந்துடும். இப்போ அதில் எந்த கதையை எடுக்கிறதுன்ட்டு, இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் ப்ரொடியூசர். இப்போ இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற ப்ரொடியூசர்ஸை பற்றி நம்ம டெஃபினட்டாக சொல்லி ஆகணும். இந்த சமூகமே வந்து பணத்துக்கு பின்னாடி தான். நான் சொன்னது ஸ்டேட்டஸ் வந்து இப்போ பயங்கரமாக வைரலாக வச்சுருக்காங்க. உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு, ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும். எல்லாரும் உணர்ந்து அதை வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் கால்டுவெல், வேல்நம்பி, பாலா சாமிநாதன், பிச்சு ஸ்ரீனிவாசன், ரஞ்சித் தண்டபாணின்னு ஒரு 4 பேர் போன படம் அவங்க எடுத்தாங்க. இரவு நிலையில் வந்து நம்ம மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கல அல்லது லாபத்தை கொடுக்கல. பட் என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப எவ்வளோ டெடிக்கேட்டடாக அந்த படத்தை பண்ணேன் அப்படின்னு. உடனே வந்து இன்னொரு படம் உங்களை வச்சு பண்ணோம்னா தான் இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கப்பட்டது தான் இந்த படம். இந்தியன் 2க்கு எதிர்க்க இந்த படம் வெளியிடுறது கூட ஒரு விதமான ஸ்டண்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாகவே 150 தியேட்டர் தான் இருக்குது. 1050, 1200, 1200 தியேட்டரில் கிட்டத்தட்ட 900 தியேட்டர் வந்து அந்த படத்துக்கும் வெறுமே பாண்டிச்சேரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டு, சார் மத்தியானம் 12 மணிக்கு ஒரே ஒரு ஷோ தான் சார் கிடச்சிருக்கு. நான் சொன்னேன், அந்த 12 மணி ஷோ நல்லா இருந்ததுன்னா மேபி 1 or 2 days கழித்து இன்னும் 2 ஷோ கிடைக்கும், இன்னும் 2 ஷோ கிடைக்கும். எடுத்த உடனே ஒரு 400 தியேட்டர் கிடச்சி படம் நல்லா இருந்ததுன்னா முதல் வாரத்தோட கலெக்ஷன் பெருசாக இருக்கும். என்னுடைய சூழ்நிலைன்னா அங்கே ஒரு சேலஞ்சு, எனக்கு என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு என்னுடைய அறிவுக்கு வைக்கிற ஒரு பெரிய போட்டி. ஸோ நான் அதில் ஜெயிச்சிருவேன் நம்புகிறேன். நாங்களும் நம்புகிறோம் சார். நிறைய பேர் தாத்தா வராருன்றாங்க, ஆனால் டீன்ஸ் வராங்கங்கிறதும் நம்ம இந்த இன்டர்வியூனால சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி சார். டீன்ஸுக்கு வந்து தாத்தாவை ரொம்ப பிடிக்கும், தாத்தாவுக்கும் டீன்ஸை ரொம்ப பிடிக்கும். ஜனங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கும். ஜனங்களுக்கு வந்து தாத்தாவாகவே இருக்கணும், டீன்ஸாகவே இருக்கணும். டீன்ஸ்லேயும் ஒரு தாத்தா வராரு, ஒரு 71 வயசு தாத்தாவாக நான் வரேன், அதுலேயும் நான் வரேன். பட் நான் வந்து பயங்கர பைக்கு ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான தாத்தாவாக வரேன். எல்லாருக்கும் இருக்கிற குழப்பமே என்னென்னா, கமல் சார் படம் இவ்வளோ பெரிய படம், பிரம்மாண்டமாக ஒரு சங்கரோட படம் வரும்போது எல்லாருடைய முதல் கவனமும் அதில் தானே இருக்கும். நான் சொன்ன முதல் கவனம் அதிலே இருக்கட்டும், அடுத்த கவனமாவது இதுக்கு வரட்டும், அவ்வளோதான். ஸோ அதனால் டீன்ஸ் வந்து உங்களை புது வகையான ஒரு அனுபவத்தையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.